ஹலோ மை டியர் பீப்பிள். அதாவது நீங்க நிறைய இடத்துல கெஸ்டா போறீங்கல்ல, அதே மாதிரி எங்களுடைய சவுண்ட் பார்ட்டி ஷோல வாரம் ஒரு கெஸ்ட் வருவார். வாவ், அவரை கூப்பிடலாமா? ப்ளீஸ் செஞ்சு கூப்பிடுறாங்க. லெட்ஸ் வெல்கம் our sound party special person. ஏய் கர்மாண்டி, என்னடா இது பேசம்? யாரா அவன் இடியாப்ப வைக்கிறவன்? ஐயா, சவுகார்பேட்டை ஸ்ரீகாந்த்யா. குளிக்கிறியா இல்லையா? சிவகராட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. அரே, மேலே வானம் கீழே பூமி, அதுக்கு நடுல சின்ன வயிறா சாமி. அந்த வயிற்றுக்காக மனுஷன் நாய் வேஷம் போடுது, நரி வேஷம் போடுது. ஆனா நிசா மட்டும் நல்லவங்க மாதிரி வேஷம் போடுது. ஆஹா, இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. அப்புறம் குரேசி, ஷோ நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள்ப்பா. Thank you. ஆமா, ஷோல யாரெல்லாம் கெஸ்டா வந்திருக்கா? இன்னைக்கு நிஷாக்கா, அப்புறம் வந்து வினோத் பாபு. அப்ப அந்த வாழ்த்துக்களை வாபஸ் கொடுப்பா. இல்ல, சமீபத்துல 2 பேரும் ஆங்கரிங் பண்ணி ரீசெண்டா ஒரு ஷோவை ரொம்ப டீசெண்டா முடிச்சு வச்சாங்க. அதனால தான் கேக்குறேன். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. she is not normal people. சின்னத்திரை நயன்தாரான்னு சொன்னாதான் வருவாங்களே. அவர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியர் போட்டு ஆயிட்டு வரா. ஏண்டா சிக்கன் ரைஸ் தரேன்னு சொன்னாலே வருவாங்கடா. எப்ப பார்த்தாலும் சோறு. இங்கே வா. அரே சைத்தான், இங்கே வா. நான் ரொம்ப கனவோட இருக்கேன். இந்த வருஷம் எப்படியாவது ஆங்கர் அவார்டு வாங்கிரணும். அது கண்டிப்பா கனவா தான் இருக்கும். ஓடி வஸ்தா. அவர் 2 டைலாக் மறந்துட்டா அப்படிதான் யோசிக்கிறதுக்கு ஒரு கிமிக் பண்ணுவோம். மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. நீ ஆங்கர்ன்றதே மறந்து போனோன்னு உனக்கு ஒரு குறி சொல்லியிருக்கேன். என்ன சொல்ற? வீட்டுல போய் உட்கார் போ. The best female anchor அவதான் நிஷா. அது கனவுங்க, அவங்க அப்பா எழுப்பிட்டாருங்க. தம்பியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். நல்லா ஆங்கரிங் செய்வான், நல்லா மிமிக்ரி செய்வான், நல்லா ஆக்டிங் செய்வான். ஆனா எதை எங்க செய்ய தெரியாம இஷ்டத்துக்கு செய்வான். இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நக்கலா? உனக்கு ஒரு குறி சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க. எப்பயுமே தனியா பண்ணு, இந்த தர்த்தத்தோட பண்ணாத. இங்க வா தம்பி, வா தம்பி. போப்பா தம்பி, கூப்பிடுறாப்ல சாமி போ. வாங்க, என்ன வச்சு விடுவாரு. ஐயோ, கூப்பிடுறானே. என்னங்க என்னை சொல்றீங்க? விட அதிகமா வித்தை கண்டவர் இவர்தான். அப்படியா? மாத்திரை போட்டா மாதவன் வாய்ஸ் வரும், கட்டையில அடிச்சா கமல் வாய்ஸ் வரும். எல்லாம் காஜான் வயிற்றுக்காரங்க போராடுறான் சார். மாயமில்லை மந்திரம் இல்லை. எனக்கு இருக்குது இந்த ஒரு சோதா, அதையும் அழிச்சிட்டு போயிடாத. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீ இறைவன் மிகப்பெரியவன் மட்டும் இல்ல, எவ்வளவு கலாச்சாரம் இப்படி நிக்கிற பார், நீ இதயத்துல மிகப்பெரியவன். கூமாப்பட்டியில குரங்கு வீட்டுல இருக்கிற மாதிரி கடை. யாருவன்? யாரா கரையான் தலை நீ? இங்க வாடா. ஓவர பசாதா சீவிடுவேன். ஏய், நல்லா சீவடா நீ. இங்க வாடா. முதல்ல இவன் சீவாடா. இங்க வாடா. தயவுசெய்து நல்ல விஷயமா சொல்லுங்க, மாமியார் பாப்பாங்க. நான் ஒரு உண்மையான விஷயம் சொல்லவா? நல்ல விஷயம் தான் இப்ப சொன்னப்பா. விஜய் டிவி வந்தா எல்லாருக்கும் வாழ்க்கை உயரும், தம்பிக்கு மட்டும். ஏய், சீவிடுவேன். போடா, போய் சாமியால கும்பிட்டு புண்ணியத்தை தேடு போ. இந்தா, இது முதல்ல சீவு. ஏய், இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நக்கலா? அரே, 4 சீசன் டைட்டில் வின்னர் அண்ணா. நல்லா இருக்கியா? அதே சீசன் ரன்னட பையா. ஐயா, நன்றி. 4 சீசனா? இவன் தெரியும்ல, 7 இல்ல 5 சீசன்ல ஜெயிச்சா அது சிஎஸ்கே, ஆனா பண்ற எல்லா சீசன்லயும் ஜெயிச்சா அதான் டிஎஸ்கே. சூப்பர்பா. எல்லாருக்கும் பாசிட்டிவா சொல்றா, எனக்கு மட்டும் நெகட்டிவா சொல்லிட்டு போயிரு. சொல்றா. கொரோனா பாசிட்டிவ். அட மலக்குறங்க. உங்க எல்லாருக்கும் பாசிட்டிவா ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. ஜெயிச்சா 1 லட்சம் கிடைக்கும்ல, ஆமா. அது எப்படி நடக்கும்? ஐயா, உங்க எல்லாருக்கும் all the best. Thank you. என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு ரோசம் வந்த மாதிரி நம்மளுடைய ஆரம்பிக்கலாம் டீம் லாஸ்ட் ரவுண்ட வின் பண்ணி இப்ப டஃப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்த ரவுண்டை வெற்றி பெற்றே தீர்வோம் என்று தன்னுடைய யோகி தன்னுடைய ஸ்டைலில் பதில் சொல்லி. என்ன சார்? முடிச்சிடலாம். இப்ப நம்ம விளையாட போற ரவுண்ட் ரொம்ப முக்கியமான ரவுண்ட். ஏன்னா இந்த ரவுண்டுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் யாரு அந்த 1 லட்சம் ரூபாய் அந்த லட்சாதிபதி ரவுண்டுக்கு போக போற டீம் அப்படிங்கிறது. இந்த ரவுண்டினுடைய பெயர் மண்டபத்திரம். மண்டபத்திரம் இஸ் a very simple round. அதாவது பாத்தீங்கன்னா இங்க 2 டேங்க் இருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்ப வந்து இந்த ரவுண்ட விளையாடுறதுக்காண்டி அட் அ டைம்ல 2 டீம்ல இருந்தும் நான் 2 பேரை கூப்பிடுவேன். உங்ககிட்ட நான் ஒரு கேட்டகரி கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடி ஒரு லக்கி ஃபேக்டர் ஒன்னு இருக்கு. இதுக்குள்ள 2 கலர் பால்ஸ் இருக்கு, ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர். ரெண்டையுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் சொல்ற அந்த படத்தை தண்ணிக்குள்ள போய் சொல்லணும். வெளியில சொன்னாலே விளங்காது. இப்ப விஜய் சார் படம் வேலாயுதம்னா அப்படி சொல்லணும். இந்த ரவுண்ட்ல 2 டீமுமே கெஸ் பண்ணலாம். யாரு ஃபர்ஸ்ட் பஸர் அடிக்கிறீங்களோ
அவங்க தான் நான் கேட்டதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. முன்னாடி ஆன்சர் பண்ணாலும் டிஸ்குவாலிஃபைடு. அதே மாதிரி நான் கேட்டு தப்பா ஆன்சர் பண்ணாலும் அப்புறம் இது டிஸ்குவாலிஃபைடு. சோ இந்த மண்டபத்திரம் ரவுண்ட விளையாடுறதுக்காக அண்ணா எங்க டீம்ல இருந்து உங்களை கூப்பிடுங்கண்ணே. மேக்கப் போயிரும் போடா. ஆரம்பிக்கலாங்களா டீம்ல இருந்து? செட் ஆகாதுடா. மேக்கப் அழிச்சு உன் பக்கத்தை டீய பார்த்து வாந்தி எடுக்கணும். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா டீம்ல இருந்து? அறந்தாங்கி நிஷா அவர்களுடைய ஆதரவோடு அசார். பேச்சாடா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ. ஓகே, ஆரம்பிக்கலாங்க டீம்ல இருந்து. அசார் என்ன ஜாயின் பண்ணிட்டாரு ஃப்ரம் முடிச்சிடலாமா டீம்ல இருந்து. இந்த முக்கியமான மண்டபத்திரம் விளையாடுறதுக்காக ஐ இன்வைட் TSK. அசார் இந்த நாள் ஓ கேலண்டர்ல குடிச்சு வச்சுக்கோ. நீங்க எப்படி போன ரவுண்ட்ல நீங்க எங்களை தோக்கடிச்சு நீங்க ஜெயிச்சீங்களோ அதே மாதிரி இந்த ரவுண்ட்ல உங்களை ஜெயிச்சு அந்த 1 லட்சம் ரூபாயை அடிச்சிட்டு போய் நாங்க 3 பேரு TTS ஓட பிரிச்சுக்கல. எங்க பேரு முச்சிடலாமா இல்ல? முடிச்சிடலாமா? இத பாருங்கண்ணா, ஒரு கிரவுண்டுக்குள்ள எத்தனை பேர் வேணா இருக்கலாம், ஆனா மக்கள் எல்லாரையும் விரும்புறது ஒரே ஒருத்தர் தான். அவன் தான் ஆட்ட நாயகன். சும்மா தெரிக விடுறோம். இந்த மண்டபத்திரம் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் யாரு அந்த லக்கி பர்சன் உள்ள போக போறாங்கிறது நம்ம அந்த லக்கி ஃபேக்டர் மூலமா பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன கலர்? வெள்ளை மனசு இருக்கறனால எங்களுக்கு வெள்ளை. ஒயிட். ஓகே, எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஃபயர் மாதிரி, அதனால ரெட். இதுக்கு மேல விட்டோம்னா இவங்க வந்து மாறி மாறி போட்டி போட்டுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லக்கி பர்சன் மண்டபத்திரம்ல ஃபர்ஸ்ட் விளையாட போறாரு. அந்த லக்கி பர்சன் யாரு பாருங்க. உங்களுக்காக இன்னைக்கு மண்டபத்திரத்துல வரப்போற கேட்டகரி என்ன பாத்தீங்கன்னா சூர்யா சார் அவருடைய படங்கள் மற்றும் பாடல்கள். படம் பாடல், படம் பாடல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சூர்யா சாருடைய படம். 1 2 3 கோ. என்னடா? ஏய் கம் ஆன். அனியனா பஸர் அடிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், நிஷா ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. நிஷா செப்பல்ஸ் போட்டுக்கலாம், நான் தரேன். அதான் கரெக்ட். நாங்க சொன்னதா. சொல்லுங்க. வாரணம் ஆயிரம். சூப்பர். வாரணம் ஆயிரம் என்பது தவறான விடை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீங்க சொல்லுங்க. அஞ்சான். அஞ்சான் is the right answer. போடா கேடி. மண்டபத்திரத்துல ஃபர்ஸ்ட் படத்தை பக்காவா கண்டுபிடிச்சது நம்மளுடைய முடிச்சிடலாம் டீம். அவங்களுக்கு ஒரு படத்தை கைத்தல கொடுத்தலாம். எவனா வாரணம் ஆயிரம் சொல்லுவாங்களா? அது டபுள் ஆக்ஷனுங்க. இதுல நீங்க கப்புல் ஆங்கரா சோதனை பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் அந்த லக்கி பர்சன் யாருன்னு நீ பாத்துறலாம். அமுக்கவே தயவு செஞ்சு. போடா தட்டிக்குள்ள போடா. அவர் தண்ணிக்குள்ள போனா லட்சாதிபதி ரவுண்டுக்குள்ள போயிருவார். உன் டீம் குழிக்குள்ள தான். வெளியே வாடா.